செப்டம்பர் 11 வியாழக்கிழமை 2014 சக்தி பிரஸ் ரிலீஸிலே சந்திக்கின்றோம். இன்றைய செய்திகளை நமக்கு ஆளுநர் தருவதற்கு ரசூல் கலையகத்தில் வணக்கம். வணக்கம் கஜ்மோகன். இன்று வெளியாகியுள்ள பத்திரிகையில் முதலில் சுடரொளி பத்திரிகை செல்கின்றோம். சுடரொளியினுடைய பிரதான தலைப்பு படி இருக்கிறது. இன்றைய தினம் சாட்சியங்களுக்கான பாதுகாப்பு சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நேற்று சமர்ப்பிப்பு. குற்ற செயல்களால் பாதிக்கப்பட்டவர்களினதும் சாட்சியங்களினதும் பாதுகாப்பிற்கு தேசிய அதிகார சபை ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டு அதற்கு தலைவர் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுவார் என்ற ஏற்பாட்டுடன் குற்றச் செயல்களால் பாதிக்கப்பட்டோருக்கும் சாட்சியங்களுக்குமான உதவி மற்றும் பாதுகாப்பு சட்டம் மூலம் சபையில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சட்டமூலம் சமர்ப்பிக்கப்படுவதற்கு காரணம் ஐநாவினுடைய விசாரணையா? குறிப்பாக இந்த சந்தர்ப்பத்திலே அத்தகையதொரு ஏற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றமை மக்கள் மத்தியிலும் குறிப்பாக அரசியல் அவதானிகளாலும் அவதானிக்கப்படுகின்ற ஒரு விடயம். அதாவது இந்த காலம், அதாவது ஐநா விசாரணை மேற்கொள்ளப்படுகின்ற இந்த காலத்தையொட்டிதான் இது முன்வைக்கப்படுகின்றது என்று கூறப்படுகிறது. அப்படி என்றால் இப்போது அரசு இதுவரை காலமும் கூறிய விடயங்கள் அல்லது நாங்கள் சர்வதேச சக்திகளுக்கு அடிபணியோம் என்ற அந்த வாசகங்கள், சூளுரைகள் அவையெல்லாம் சம்பித்தது போன்ற ஒரு உணர்வு தெரிகிறது. ஒரு தளம்பல் போக்கை அவதானிக்க முடிகிறது கஜ்மோகன். ஆனாலும் ஏற்கனவே அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் இந்த சட்ட மூலத்தை கொண்டு வருவதற்கு ஓரிரு தடவைகள் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். அந்த விடயங்கள் பிற்போடப்பட்டு வந்தன. ஆனால் கடந்த திங்கட்கிழமை ஜெனீவாவிற்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி ரவிநாத் ஆரியசிங்க கூறியிருந்தார், அது பாராளுமன்றத்திலே சாட்சிகளையும் குற்றச்செயல்களில் பாதிக்கப்பட்டோரையும் பாதுகாப்பதற்கான சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்படும் என்று. அதாவது ஐக்கிய நாடுகளின் அந்த மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரிலே அவ்வாறான ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டது. இலங்கை மீதான விசாரணைக்கும் அதற்கும் தொடர்பு இருப்பது போன்றுதான் தெரிகிறது. செய்திக்கு நாங்கள் செல்லலாம். கச்சத்தீவை மீட்பதுதான் மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு, மோடிக்கு ஜெயா கடிதம் என்கின்ற செய்தி. மீட்பு என்ற செய்தி ஏற்கனவே ஒருவரிடம் இருந்து மீண்டும் ஒருவர் பறிமுதல் செய்து அதை மீண்டும் மீட்டெடுப்பது என்று அர்த்தம். ஆகவே கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்திருக்கிறதா? இப்படி ஒரு கேள்வி வருகிறது இந்த தலைப்பை பார்க்க. இதற்கு ஏராளமான வரலாறுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இலங்கையின் இறைமைக்குட்பட்ட ஒரு பகுதியாகத்தான் அது இப்பொழுது இருக்கின்றது. தொடர்ந்தும் இந்த கச்சத்தீவு விடயம், மீனவர்கள் விடயம் இழுபறியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் நான் கேட்ட கேள்விக்கான பதிலையுமே அவர் மையப்படுத்தியதாகவே தனது கடிதத்தை பிரதமருக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். வரலாறு பூர்வமாகவும் கலாச்சார ரீதியாகவும் பூகோளப்படியும் கச்சத்தீவு இந்தியாவுடன் இணைந்தது என்பது தமிழக அரசின் நிலைப்பாடு. இதை ஆரம்பித்துத்தான் சொல்லப்படுகின்ற இந்த விடயம் அதுதான் மீட்பது என்கின்ற சொல் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே தமிழக தரப்பில் தெரிவிக்கப்படுகின்ற விடயம், அதாவது வழக்கு கூட தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கச்சத்தீவு ஏற்கனவே தமிழகத்தின், அதாவது ஜமீன்தார்களுக்கு சொந்தமான ஒரு தீவாக கருதப்படுகிறது. அடுத்த செய்தி, ஜியாவின் அவதூறு வழக்கு சுவாமிக்கு அழைப்பானை. தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா தாக்கல் செய்த மனுவில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் சுப்பிரமணிய சுவாமியை அக்டோபர் 10 நீதிமன்றத்தில் ஆஜரமாக தமிழ்நாடு நீதிமன்றம் நேற்று அழைப்பாணை விடுத்திருக்கிறது. குறிப்பாக இவர் தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அரசியல் பிரமுகர். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் யாருமே அவரை கண்டுகொள்வதாக இல்லை. இலங்கையில் அவர் அதிகமாக பேசப்படும் ஒருவர். அவருடைய அடையாளமே இலங்கையை எதிர்த்து பேசுவதன் மூலமாகத்தான் தெரியப்படுத்துவது. இப்போது அவர் தன்னுடைய இலக்கிலே வென்று விட்டார் என்று தோணுகிறது. அதாவது இந்தியாவே சகல தொலைக்காட்சிகளுமே தலைப்புச் செய்தி போற அளவுக்கு இப்போது அவருடைய பெயர் வந்திருக்கின்றது. தேர்தலில் அதிகப்படியான எந்த ஒரு வாக்குகளையும் பெறாமல் அப்படி வருவது என்பது ஒரு தனித்துவமான ஒரு செயற்பாடு. அவர் தனது இலக்கை அடைந்து விட்டார். அதாவது அவர் தன்னை முன்னிறுத்திக் கொள்வது பாரதிய ஜனதா கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களில் ஒருவராக. இந்த அடிப்படையில் தான் அவரது கருத்துகள் ஊடகங்களாலும் சரி ஏனைய தரப்புகளாலும் சரி பார்க்கப்படுகிறது. அதனோடு தொடர்பு பட்டவாறுதான் அவரது அண்மைய கருத்துகள், அதாவது இலங்கையிலே இடம்பெற்ற பாதுகாப்பு கருத்தரங்கு கலந்து கொண்டு அவர் பல்வேறு கருத்துக்களை, பாதுகாப்பு தொடர்பான, மீனவர்கள் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் அவர் இந்தியாவிற்கு சென்று அங்கே கூறியிருந்தார், அதாவது ஜெயலலிதா தமிழக முதல்வர் வெறுமனை கடிதங்களை மாத்திரமே பிரதமருக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார், மீனவர்கள் விடயத்தில் அவர் இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, பிரதமர் தான் அதற்கான, அதாவது அவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் என்று கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த மீனவர்கள், அதாவது இலங்கை
இலங்கை கடற்பரப்பிற்குள் செல்லும் பட்சத்தில் அவர்களது படகுகளை பறிமுதல் செய்யுமாறு தான் ஆலோசனை வழங்கியதாகவும் கூறியிருக்கிறார். அந்த சர்ச்சையை மையமாக கொண்டுதான் தமிழக முதலமைச்சர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கிலே நீதிமன்றம் நேற்று அழைப்பாணை விடுத்திருக்கிறது. தமிழக மீனவர் 6 24 வரை விளக்கமறியல். கச்சத்தீவுக்கு அருகில் கைது செய்யப்பட்ட தமிழகம் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 6 பேரையும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு மன்னார் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்று செய்தி இருக்கிறது. பங்காளி கட்சிகளின் ஆதரவு கேள்விக்குறி. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 3வது தடவையாக தேர்தலில் போட்டியிடலாமா என்பது குறித்து கடும் வாதங்கள் எழுந்துள்ள நிலையில் அவர் போட்டியிடுவதற்கு ஏதுவாக அரசமைப்பு மாற்றங்களை மேற்கொள்வதற்கு அரசு தீர்மானித்தால் அதற்கு அரசு ஆதரவு கட்சி ஆதரவு அளிக்குமா என்ற சந்தேகம் உருவாகியிருக்கிறது என்று செய்தி இருக்கின்றது. அரசுக்கு ஆதரவு வழங்கும் 6 கட்சிகள் விமல் வீரவன்சின் தேசிய சுதந்திர முன்னணியை தவிர ஏனைவை இம்முறை ஒன்றாகத்தான் போட்டியிடுகின்றன. அதுவும் தேசிய சுதந்திர முன்னணி மொன்றாகலை மாவட்டத்தில் மாத்திரம்தான் தனித்து போட்டியிடுகிறது என்பதை நாங்கள் தெரிவிக்கலாம். அப்படியான செய்தியாக இருக்கின்றது. இதற்கு சரத்தன் சில்வாவினுடைய சதுரங்க காய் நகர்த்தல் மிக முக்கியமான காரணமாக இருக்குமா? முன்னாள் சட்டமா அதிபர் மன்னிக்க வேண்டும், முன்னாள் பிரதம நீதியரசர். அதாவது அவர் தெரிவித்திருந்தார், ஜனாதிபதி 3வது தடவையாக போட்டியிடும் பட்சத்தில் தாம் வழக்கு தாக்கல் செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் அவர் அந்த கருத்து, அதாவது 3வது முறையாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தேர்தலில், அதாவது ஜனாதிபதி வேட்பாளராக குதிப்பது தொடர்பில் அவர் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டிருந்தார். அதாவது அந்த அரசியல் அமைப்பின் 18வது திருத்தம் பிரகாரம் தற்போது இருக்கின்றவரால் முடியாது, புதிதாக வருபவரால் தான் அந்த 3வது முறை போட்டியிட முடியும் என்று. அவ்வாறு வருவதற்கான அரசியல் யாப்பில் எந்த ஒரு வசதிகளும் தற்போதைய ஜனாதிபதிக்கு இல்லை என்று கூறியிருந்தார். முடிந்தால் காதி நீதிமன்றங்களை மூடி காட்டட்டும் பலசேனா. அசாத் சாலி சவால் நேற்று தினம் மின்னல் நிகழ்ச்சியிலும் கூட அவர் கூறியிருந்தார். இதற்கு முன்னர் இந்த ஒரு அருமையான ஒரு பேச்சு ஒன்று நேற்றைய விடயத்தில் அசாத் சாலி அவர்கள் கூறிய ஒரு விடயம் ஒன்றை நாங்கள் கூறலாம். என்னவென்றால், இந்த ஷரியா சட்டம் என்று சொல்லப்படுகின்றது. ஷரியா சட்டம் என்பது என்ன? களவெடுத்தால் கையை வெட்டுவது, அதாவது இஸ்லாமிய சட்டம். அப்படி சட்டம் களவெடுத்தால் கையை வெட்டு, அதற்கு சில தண்டனைகள் இருக்கு. இலங்கையில் அப்படியான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இருவரு காலம் அருமையான ஒரு கேள்வி. இத பிரிட்டிஷ் காலத்தில் நீதி நடவடிக்கை இடம்பெறும் போது இஸ்லாமியர்களுக்கு சில தனித்துவமான பிரிவுகளை அவர்கள் ஏனைய நாடுகளின் அரசியல் அமைப்புகளோடு, அதாவது இணைந்து செல்லக்கூடிய மார்க்க சட்டங்களை பிரயோகிப்பதற்கு கூறியிருந்தார். இப்போது காதி நீதிமன்றங்கள் பற்றிய பேச்சுக்கள் இடம்பெறுகின்றன. அந்த காதி நீதிமன்றம் முடிந்தால் மூடி காட்டும் என்று அசாத் சாலி சவால் விடுத்திருக்கக்கூடிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரமாயிருக்கிறது. தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அவர் நேற்றைய தினம் வெளியாகி இருந்த ஒரு செய்தி, டிலான் தவித்தானகி பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர், அவரது கருத்துக்கு பதிலடியாகத்தான் இந்த கருத்து அமைந்திருக்கின்றது. அடுத்த செய்திக்கு பார்க்கலாம். 5 பிள்ளைகளை கொன்ற கொடூர தந்தை கைது என்ற செய்தி இருக்கிறது. இது எங்கே நடந்திருக்கிறது? அமெரிக்காவில் 5 பிள்ளைகளை கொலை செய்த குற்றச்சாட்டில் தந்தை ஒருவர் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த தந்தை என்று சொல்லி பின்னர் எப்படி பிரிவகிக்கப்பட்டிருக்கிற கேள்விதான் எங்களுக்கு இருக்கிறது. காட்டு மிராண்டி என்ற சொல்லே போட்டிருக்கலாம். அமெரிக்காவினுடைய தென் கரோலினா பிராந்தியத்தைச் சேர்ந்த டிமோதி டி ஜோன்ஸ் என்கின்ற 5 பிள்ளைகளையும் கொலை செய்து வேறொரு பிராந்தியத்தில் போட்டுள்ளதாக தெரிகின்றது. அப்படியெல்லாம் இருக்கின்றது. ஸ்காரை சோதனை சாடவில் இலங்கையில் மட்டுமல்ல, உலகில், அதாவது வல்லமை பொருந்திய அமெரிக்காவில் கூட சிறுவர் துஷ்பிரயோகங்கள், சிறுவர் கொலைகள், சிறுவர்கள் இயல்பிலே சக்தி படைத்தவர்கள் இல்லை தானே. உங்களோட ஒரு குழந்தையை விடும்போது குழந்தை சக்தி நீங்கள் தானே பராமரிக்க வேண்டும். ஒரு தந்தையோ தாயோ தனது உளவியல் சார்ந்த பிரச்சனைகளை முகம் கொடுக்கும் போது அதற்கு பலிக்காடாக வருவது குழந்தைகள் தான் என்பதை நாங்கள் கூறலாம். அடுத்த ஆள் உசைனை சந்திக்க இலங்கை காட்டும் ஆர்வம் என்கின்ற செய்தி சுடரோடியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக இருக்கின்றது. இன்றைய ஜேபியினுடைய கார்ட்டூன் நீண்ட காலத்துக்கு பிறகு பார்க்கக்கூடியதா இருக்கு. நானும் தாடி நீயும் தாடி, நினைச்சு பார்த்தா எல்லாம் தாடி, நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை, அதே போன்றிருக்கிற இந்த செய்தி. ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய விடயம், வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனும் தாடி, நரேந்திர மோடி அவர்கள் இந்திய பிரதமரும் தாடி, அல் உசைன் மனித உரிமைகளினுடைய ஆணையாளரும் ஐக்கிய நாடுகளினுடைய ஆணையாளரும் தாடி. இப்போது யாரு தாடி வளர்க்க வேண்டும் என்று யோசிக்கிறேன் என்பதை ஜேபி கேலி சித்திரமா வரைந்திருக்கிறது. நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. வேண்டுமா அல்லது அந்த மூவரனதும் தாடி இறக்க வேண்டுமா என்பதை 2 விடயம் இருக்கிறது. சரி, இப்படி இருக்கின்றது செய்தி. நான் சொன்னேன் தானே, நீண்ட காலத்துக்கு கூட வந்தாலும் பஞ்சா வருவார். அடுத்த செய்திகளுக்கு செல்வோம். நாங்கள் இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையுடைய செய்திகளுக்கு செல்லும் போது தலைப்பு இப்படி இருக்கிறது. சாட்சிகளை பாதுகாக்க தேசிய அதிகார சபை பாராளுமன்றத்தில் சட்டமூலம் சமர்ப்பிப்பு. நீதி அமைச்சர் அவர்கள் அந்த சட்டமூலத்தை நேற்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றியிருக்கிறார். கொழும்பு சர்வதேச நூல் கண்காட்சியை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் வைபர விதியாக ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். தயவு செய்து இந்த நூல்களினுடைய நுகர்வுகளும் வாசனையும் கலைந்து போய்கொண்டிருக்கிற காலம்,
என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்வேன், நீங்க சொல்லுகின்ற பல அசம்பாவிதங்களுக்கு, உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த நூலை சுவாசிக்கக்கூடிய தன்மை இழக்கப்படுவது ஒரு காரணம். நூலை நீங்கள் துறக்கும் போது இருக்கிற அந்த மை வாசமே உங்களை மென்மைக்கு கொண்டு செல்லும். ஆனால் இப்போது கணனியை நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுக்கக்கூடிய செய்திகள், ரைசஸ், உணர்வலைகள் உங்களை தடுக்கின்றது, உங்கள் சிந்தனைகளை தடுக்கின்றது. கணனியிலே அதிகமாக வேலையை பார்ப்பவர்களுக்கு தான் உளவியல் அழுத்தம் அதிகமாக இருக்கிறது என்கின்ற ஆராய்வும் இருக்கிறது. ஆகவே மீண்டும் அந்த நூலை சார்ந்து சுவாசிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு விருப்பமான நூலை பாருங்கள், அது அமைதியாக இருக்கும். அடுத்த செய்தி, கொலை வழக்கில் நேரில் டக்ளஸ் ஆஜராக தேவையில்லை, சென்னை உயர்நீதிமன்றம் விலக்களிப்பு. அப்பா, இப்போது அவருக்கு பெருமூச்சு விட்ட போது சூளைமேட்டில் இடம்பெற்ற துப்பாக்கி நேரத்தையும் பார்ப்போம். நேரம் என்னவென்று. அதிநவீன வசதிகளுடன் புதிய ஹீரோ பிளஷர், நீங்கள் அனுபவித்ததிலும் அதிக ஆனந்தம். அது ஏனென்றால் கொலை வழக்கில் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக தேவையில்லை என்று அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விலக்கு அளித்திருக்கிறது. 1986 ஆண்டு சென்னை சூளைமேட்டில் நடந்த கொலை தொடர்பாக இலங்கை அமைச்சர் டாக்டர் தேவானந்தா கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார். ஆனால் பின்னர் நடந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாததால் டாக்டர்ஸுக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. இதையடுத்து சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் அவர் நேராக ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டனர். இப்போது விலக்களிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. இதனாலேயே இந்திய பயணங்கள் பல தடவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதியுடன் அவர் இந்தியாவுக்கு சென்று வந்திருந்தார். அதன் பின்னர் ஒரு விலக்களிப்பு தெரியவில்லை. அடுத்து பார்க்கலாம், ஊவா தேர்தல் நடைபெறுமா, நிச்சயமற்ற நிலைமை அதிகரிப்பு என்று இன்றைய தினம் பத்திரிகையிலே சுடரொளி போட்டிருந்தாலும் நேற்று பிற்பகுதியில் நாங்கள் ஏற்கனவே ஏற்பாடு செய்தது போன்று, நியமித்தது போன்று, உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது போன்று 20ஆம் தேதி கட்டாயம் தேர்தல் நடக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று 3 கிளைக்கு போய் பார்க்காமல் பதுளை மாவட்டத்தை மாத்திரம் பார்த்துவிட்டு வந்த எங்கள் தேர்தல் ஆணையாளர் நேற்றைய தினம் வரை 128 வன்முறை சம்பவங்கள் மூணாறுகளை மாவட்டத்தில் மாத்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதிலே குறிப்பாக எதிர்கட்சிகளை சார்ந்த 2 தான் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆளுங்கட்சிக்கு போடப்பட்ட எந்த ஒரு முறைப்பாட்டுக்கும் இதுவரையும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் போலீஸ் ஊடக பேச்சாளர் இன்று காலை எமது நியூஸ் பிளஸ் செய்திகளில் தெரிவித்திருந்தார். அதாவது சுமார் 50 முறைப்பாடுகள் போலீஸுக்கு பதிவாகி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் போலீசார் 40 பேரை கைது செய்திருக்கிறார்கள் என்று கூறியிருந்தார். அதுவும் இங்கே கவனிக்கத்தக்கது. வித்தியாசமாக இருக்கின்றது. சரி வந்திருக்கிறது. இது சொல்லப்பட வேண்டும் என்பதுக்கா தெரியவில்லை. ஆனால் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் கூறுகின்ற விடயம், குறிப்பாக கஃபே பெஃப்ரல் போன்ற அமைப்புகள் இது போலீசாரின் முன்னிலையில் இத்தகைய சம்பவங்கள் நடந்திருக்கின்றன, இவற்றிற்கு இந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. சரி, இது இருந்தாலும் ஊவா மாகாண தேர்தல் இதுவே நடைபெறும். அப்படி தேர்தல் ஆணையாளர் மற்றொரு விடயம், அதாவது நேற்றைய தினம் பிற்பகுதியில் இடம்பெற்ற அந்த முக்கிய அதிகாரிகள், அதாவது போலீஸ் மா அதிபர் உட்பட தேர்தல் அதிகாரிகள், அதாவது மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர், தேர்தல் கடமைகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ஆகியோர் உட்பட தேர்தல் கண்காணிப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்ட கூட்டத்திலே தான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தேர்தலை பிற்படுவதற்கான அவசியமில்லை என்று பெரும்பாலான கட்சிகள் தெரிவித்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். ஆனால் தேர்தல் கள நிலவரங்கள் இறுதி கட்டத்தில் எத்தகைய அதாவது தாக்கத்தை செலுத்துகின்றன என்பதை பொறுத்துதான் தனது அதிகாரத்தை தான் பயன்படுத்த வேண்டி வரும். அதனை பயன்படுத்துவதற்கு எந்த வகையிலும் பின்னிற்கப் போவதில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்தார். நாங்கள் எதிர்வு கூறக்கூடிய விடயம், தேர்தல் ஆணையாளர்கள் 20ஆம் தேதி தேர்தலை நடத்துவதற்கு தீர்மானித்திருப்பது அவருக்கான அழுத்தமா அல்லது சவாலா? எதிர்கட்சிகளை முறையடிக்கக்கூடிய நீதியான தேர்தல் நடத்த முடியும் என்கின்ற சவாலா அல்லது அழுத்தமா? இன்னும் 9 தினங்கள் இருக்கின்றன. இதற்குள் அவரால் மாற்றம் மேற்கொள்ளலாம். ஆனால் 7 தினங்கள் வரை நாங்கள் ஊவா மாகாணத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், சிறுவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் பலர் நீங்கள் நவீன வாகனங்களை காணுவதற்கு வாய்ப்புகள் கிடைத்திருக்காது. கொடுமை போன்று நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டிருப்பீர்கள். பல கண்காட்சிகளில் கொழும்பிலே நடைபெறும் போது வருவதற்கு கடினமாக இருக்கும். தயவு செய்து வீதியோரங்களில் நில்லுங்கள், ஒவ்வொரு ஒதுங்கி நில்லுங்களாம், அது மிக முக்கியம். பார்ப்பீர்களாக இருந்தால் புதிய வகையான வாகனங்களை பார்க்கலாம், வித்தியாசமான கோஷ முறைமைகளை நீங்கள் பார்க்கலாம், வாகன தொடரணியினுடைய நீண்ட போக்கு எவ்வளவு என்கின்ற எண்ணிக்கையை நீங்கள் பார்க்கலாம், பணம் வீசப்படுவதை பார்க்கலாம். அதாவது குறிப்பாக அரசியல் செல்வாக்கை, பிரதேச அரசியல்வாதிகளின் அரசியல் செல்வாக்கை பார்க்கலாம். ஆமா, எல்லாவற்றையும் பார்க்கலாம். மனிதாபிமானத்தோடு மனித விழுமியத்தை, உங்கள் ஆன்மாவை பேசக்கூடிய யாராவது இருந்தால் மாத்திரம் எங்களுக்கு ஒரு முறை கடிதம் மூலமாக தெரிய அனுப்புங்கள், எங்களுக்கும் அவர்களை பார்க்க வேண்டும். அடுத்த செய்தி, தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம், பிரிட்டனின் முன் உதாரணம் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பிரிட்டனின் பேராட்சிக்குட்பட்ட நாடுகளில் நிலை நிறுத்தப்படும் அமைதி என்ற
டாக்ஸ் பிரிட்டானிகா போர்வையில் உலகின் பெரும் பகுதியை 18, 19, 20ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் ஆட்சி செய்து வந்தது. இதன் பின்னர் பிரிட்டிஷ் எவ்வாறு அந்த ஆட்சிக்கு உட்படுத்தப்பட்டு கம்பெனிகளை நிறுவியது, இங்கே அப்படித்தான் போக வேண்டும் என்றால் அப்படித்தான் தலைப்பு இருக்கிறது. எந்த வகையான ஒவ்வொரு கட்டுப்பாடுகள், அதாவது நீங்கள் இலங்கையினுடைய வளர்ச்சியை பார்த்தீர்களா இருந்தால் இலங்கையிலே போடப்பட்டிருக்கின்ற வீதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இலக்கம் A1 என்றால் கண்டி வீதி, கொழும்பு கண்டி வீதி. அதற்கான காரணம் என்ன? A2 என்றால் கொழும்பு காதி வீதி. அதன் பின்னர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்திலே வண்டிலே காலிக்கு போவதற்கும் இலக்க தகடுகள் A2 என்றுதான் இருந்தன. இன்று வரை காலி பஸ்ஸுக்கு இலக்கம் 2, கண்டிக்கு 1. இதற்கு காரணம் இருக்கின்றது. இப்படியான அமைப்புகள். அதன் பின்னர் அவர்கள் நிறுவிய புகையிரத துறை, அவர்கள் நிறுவிய ஏற்றுமதி கராம்பு மற்றும் வாசனை திரவியங்கள், தேயிலை, ரப்பர், கோப்பி, தெங்கு, இவ்வகையான ஏற்றுமதி முறைப்பாடு, இவை அனைத்தும் சரியாக நடைபெற்றிருந்தால் கூட இன்று இலங்கை தன்வாரமிக்க தனித்துவமான முக்கிய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக கருதப்படுகின்ற ஏற்றுமதி துறைகள் தான் நீங்கள் தற்போது கூறுகிறோம். அது இவ்வளவும் செய்து விட்டு பின்னர் அவர்கள் எப்படி சுதந்திரத்தையும் கொடுத்து விட்டு சென்றார்கள் என்கின்ற விடயத்தையும் இங்கே நாங்கள் ஆராயலாம். அருமையான ஒரு ஆய்வு. நிச்சயமாக மக்கள் பார்த்து இதன் காரணம் என்னன்னு தெரிந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். தேர்தல் வன்முறைகள், இது அழுத்தம் தான் என்ற காரணத்தை பிரதீப் அவர்கள் கேலி சித்திரமாக தந்திருக்கின்றார். நாங்கள் கூறியிருந்தோம் சவாலா என்று, அழுத்தம் என்பது காரணம். ஆனால் கையில் அதிகாரம் இருக்கின்றது. சின்ன கத்தியை பாருங்கள், சின்ன கத்தி. ஆனால் சுழன்றிருக்கும் அந்த பாம்பு, நான் மலைப்பாம்பு கூட இல்லை, அணைக்கொண்டா. அது அணக்கொண்ட பாம்பு. இந்த கத்தியை வைத்து அவர் எப்படி சமாளிக்க போறார் கேள்வி இருக்கு. இருந்தாலும் அந்த சவாலை முறியடிக்கக்கூடிய மன தைரியம் இருந்தால் யாரும் அதை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நாங்கள் அது நாளை மறுதினம் இன்னும் ஒரு 7 நாட்களுக்கு பார்க்கலாம். பல்குத்ததும் போல் அவரது அதிகாரம் வன்முறைகளுக்கு மத்தியில் அங்கே செல்வாக்கு செலுத்தவில்லை என்று தெரிவிக்கப்பட்டாலும் அவரது அதிகாரங்கள் தேர்தலை நீதியாகவும் சுதந்திரமாகவும் நடத்துவதற்கு போதுமானதாக இருப்பதாக நேற்றைய தினம் சுட்டிக்காட்டியிருந்தார் தேர்தல்கள் ஆணையாளர். நிச்சயமாக இப்போ நாங்கள் ஒரு டப்பை வச்சுக்கொண்டு இவ்வளவு தூரம் பேசுற மாதிரி அந்த ஒரு துரும்பு தானே, அது மாதிரி தான். கிழக்கு சீன கடல் சர்ச்சையில் ஜப்பானுக்கு இலங்கை ஆதரவு என்கின்ற செய்தி பிரசுரமாயிரு. கிழக்கு சீன கடல் சர்ச்சையில் ஜப்பானுக்கு இலங்கை ஆதரவு. இப்போது சீன ஜனாதிபதி வரப்போகிறார் இலங்கைக்கு. அந்த ஆதரவு பின்னர் இரு வகையாக பிரிக்கப்பட்டு கொடுக்கப்படுமா? அந்த கடல் நகர்வுகள் நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படுகின்றது. சீனாவுடனான பிணைப்புகள் அதிகரித்து வருகின்ற போதிலும் கிழக்கு சீன கடல் பிராந்தியத்தில் ஏனைய நாடுகளின் மீது சீனாவின் வான் மார்க்கம் மற்றும் கடல் வழி கட்டுப்பாடுகள் விவகாரத்தில் ஜப்பானுக்கு இலங்கை தனது ஆதரவை வழங்கி இருக்கிறது என்கிற செய்தி இருக்கின்றது. ஒரு வகையில் இலங்கை அரசாங்கம் நேர்த்தி. ஆனால் சீனாவில் இருக்கக்கூடிய திபெத்திய மக்களை சீனா எப்படி கையாளுகின்றது, திபெத்திய மத தலைவர்களை எப்படி நாடு கடத்துகின்றது, அங்கே 100 வருடங்கள் சிறையில் எந்த ஒரு தவறும் செய்யாமல் சீன மொழி படிக்கவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக திபெத்தியவர்களை சீனா 100 வருடங்கள் வரை சிறையிலே போட்ட பல சம்பவங்கள் உலகிற்கு இப்போ தெரிய வந்திருக்கின்றது. இப்படியான விடயங்கள் சர்வதேச மனித உரிமைகள் பேரவையிலே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை நாங்கள் கூறுவோம் இலங்கைக்கு முன்னர். இது பற்றியும் இலங்கை கொஞ்சம் பேசலாம் இல்லையா? அதாவது இந்த சீன ஜனாதிபதி இலங்கைக்கு வரவிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த செய்தியானது, அதாவது ஏற்கனவே ஜப்பானிய பிரதமர் அவருக்கு முன்னதாக வந்துவிட்டு சென்றார். அவர் ஜனாதிபதியுடன் சந்திப்புகளை மேற்கொண்டார். இருதரப்பு உடன்படிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதாவது கடல் வழி, வான்வழி, பாதுகாப்பு தொடர்பான, பொருளாதாரம் தொடர்பான உடன்படிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. உறவுகள் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதேவேளை இந்த விடயத்தில் முரண்பட்டுள்ள சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் இலங்கை எத்தகைய மத்தியஸ்த போக்கை கடைபிடிக்கப் போகின்றது என்று சிந்திக்க சரியாக கூறுகிறது. அடுத்து நாங்கள் செல்லலாம் என்று வெளியாகக்கூடிய வீரகேசரி பத்திரிகையினுடைய தலைப்புகளுக்கு அந்த அடிப்படையில் தலைப்புப்படி இருக்கிறது. ஐக்கிய நாடுகளின் விசாரணை குழுவை நாட்டுக்குள் அனுமதிக்க வேண்டும். வடமாகாண சபையில் பிரேரணை நிறைவேற்றம். இன அழிப்பு தொடர்பான பிரேரணை மீண்டும் ஒத்திவைப்பு. இதுவரை காலமும் பிரேரணைகள் நிறைவேற்றப்படும் போது வடமாகாண சபையை பொறுத்த மட்டும் அது ஸ்தம்பிதமாகும் என்ற நம்பிக்கையிலே தான் பிரேரணையே வெளிவரும். நாமும் அதை பார்த்துவிட்டு கூறிவிட்டு சிரித்துக் கொண்டுதான் செல்வோம். உண்மை அதுதான். என்றால் அதன் அதிகாரம் எவ்வளவு என்ற கேள்வி இருந்தது. ஆனால் இந்த சர்வதேச விசாரணைகளுடைய அழுத்தம் அல்லது அலுசைன் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் அதன் பின்னர் இருக்கக்கூடிய இந்த தீர்மானங்கள் கொஞ்சம் அரசாங்கத்திற்கு ஒரு சிறிய வகையான ஒரு எறும்பு கடிப்பது போன்ற ஒரு உணர்வையாவது கொடுக்கும் என்ற ஒரு போர்வை ஒன்று மக்கள் மத்தியில் இருக்கிறது.
சாதாரணமா பேசினா அப்படி சொல்றாங்க, இப்போது செய்யக்கூடிய அப்படி இருக்கு. உண்மைதானே? அதாவது நேற்று 2 பிரேரணைகள் முன்மொழியப்பட்டிருந்தன. எமக்கு தெரியும் சிவாஜிலிங்கம் அவர் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே சற்று காரமாக பேசக்கூடியவர். இவர் அதிகப்படியான பிரேரணைகளை மாகாண சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார், நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் நேற்றைய தினம் 2 பிரேரணைகள் அவர் ஏற்கனவே மே மாதத்தில் முன்மொழியப்பட்டது அவரால். அந்த பிரேரணைகள் அதாவது ஐக்கிய நாடுகளின் விசாரணை குழு இலங்கைக்குள் வந்து விசாரணை நடத்துவதற்கு அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு பிரேரணையும், அந்த விசாரணைகள் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டு இலங்கையில் இடம்பெற்றது இன அழிப்பு என்பதை அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்பதையும் கூறி 2 பிரேரணைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. இவை மீளாய்வு செய்யப்பட்டு மீண்டும் சமர்ப்பிப்பதற்காக ஒத்திவைக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் நேற்றைய தினம் இந்த பிரேரணையில் முதலாவது பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் மற்றைய பிரேரணை அதாவது இன அழிப்பு என்ற சொல் பதத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு உச்சரிப்பதற்கு அஞ்சுகின்றதா தயங்குகின்றதா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார். அதற்கு முதலமைச்சர் பதிலளித்திருக்கிறார் விக்னேஸ்வரன். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அஞ்சவில்லை. அதாவது இந்த இன அழிப்பு என்பது எங்கே எவ்வாறு என்ற விவரங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். நாம் அதாவது இதனை ஆவேசத்துடன் கதைப்பதில் அர்த்தமில்லை என்று கூறியிருக்கிறார். அதற்கான விடயங்கள் அங்கே சரிவர உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதை அங்கேயும் ஒரு 2 வகையான மனோநிலையில், அதாவது ஒரு இறமைக்குள் இருக்கின்ற அதிகார பிரதேசம் என்கிற விடயம் இல்லை, இறமையே ஒரு பிரதேசமாக இருக்க வேண்டும் என்கின்ற விடயமும் அங்கே அதிகப்படியாக முரண்பட்டு கொண்டிருக்கிறது என்பது ஒரு விதத்தில் தெரியக்கூடியதா இருக்கிறது. சரியாபடியா தெரியவில்லை, உணர்வு அப்படித்தான் தெரிகிறது. அப்படியே அந்த தலைவருக்கு இன்னொரு செய்தி. 3 கோரிக்கைகளை முன்வைத்து அனைத்து பல்கலைக்கழக பிக்கு மாணவர்கள் ஒன்றியம் நேற்று கொழும்பில் உள்ள பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு முன்பாக வீதியில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட படம் இங்கே இருக்கின்றது. அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய 3 விடயங்கள் என்ன, கோரிக்கைகள் என்ன? அதாவது அவர்களது பல்கலைக்கழக மாணவர்கள் அதாவது பிக்கு மாணவர்களுக்கு இருக்கின்ற உரிமைகளை அவர்கள் கோரியிருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த சலுகைகள், அந்த உரிமைகள் மாணவர்கள் இதுக்கு முன்னர் இருந்த உரிமைகள் இப்போது மீறப்பட்டிருக்கிறது இன்னொரு சொல் இருக்கிறது தானே. ஆகவே அரசியல் நாட்டில் இருக்கக்கூடிய பிக்குமார்களினுடைய அரசியல் கலாச்சாரத்தின் காரணமாக இப்படியான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறதா? ஏனென்றால் முதல் இருக்கக்கூடியவை நிராகரிக்கப்பட்டிருந்தால் தானே கோரிக்கைகள் முன்வைக்கப்படும். ஆகவே இது ஒரு கேள்விக்குறியான சரியாக. அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் இந்த பிக்கு மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்பிலே பிரதான வீதிகள் சில ஸ்தம்பிதம் அடைந்திருந்தன. போக்குவரத்து பல மணி நேரம் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது என்பதையும் கூற வேண்டும். திட்டமிட்டபடி ஊதா தேர்தல் நடைபெறும் ஆணையாளர் அறிவிப்பு. அடுத்து பாதுகாப்பு செயலாளர் நேரடியாக அணுகவில்லை, முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவிப்பு. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச என்னிடம் நேரடியாக எந்த ஒரு தகவல்களையும் தெரிவிக்கவில்லை. அவரிடம் என்னிடம் பேச விரும்பினால் நமது கட்சியுடன் கலந்து ஆலோசித்த பின்பே நான் அவருடன் பேசுவேன் என்று வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். இங்கே ஒரு விடயம் ஏற்கனவே ஊகமாக இந்த செய்தி வெளியானது சில தினங்களுக்கு முன்னர். அண்மையில் மனோ கணேசனின் தாயாரின் மரண வீட்டில் வைத்துத்தான் இந்த சம்பவம், அதாவது இந்த கருத்துகள் தெரிவிக்கப்படும். அதாவது பாதுகாப்பு செயலாளர் மனோ கணேசன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் யோகராஜன் ஆகியோர் மத்தியில் தான் இந்த கருத்தை தெரிவித்திருப்பதாக முதலமைச்சருக்கு எடுத்து கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இதில் இன்னொரு விடயத்தை நாங்கள் கூறலாம். அவர் கூறியதன் விடயத்தின் உண்மைத்தன்மை ஒன்று அங்கே இருக்கிறது என்பதையும் மறைமுகமாக தெரிவிக்கலாம். ஏனென்றால் விக்னேஸ்வரன் தெரிவிக்கிற பாதுகாப்பு செயலாளர் நேரடியாக அணுகவில்லை. ஆகவே மறைமுகமாக இதை அனுப்பியிருக்கிறார். அதான் ஏற்கனவே ஊகமாக தெரிவிக்கப்பட்ட செய்தி. இப்போது ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. உள்நாட்டு பிரச்சனைகளை சர்வதேசமயப்படுத்த வேண்டாம், அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு கோத்தா வலியுறுத்தல். அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தம்மை சர்வதேசமயப்படுத்துவதை விடுத்து தமது பிரச்சனைகளை அரசாங்கத்துடன் உரையாடுவதற்கு முன்வர வேண்டும் என்று பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச வலியுறுத்தியிருக்கிறார். இப்படி ஒரு செய்தி இருக்கிறது. கடந்த ஆண்டு பொதுநலவாய நாடுகளின் தலைவர்களின் மாநாடு மற்றும் பொதுநலவாய மக்கள் மன்றத்துடன் தொடர்பட்ட 11 அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பாதுகாப்பு செயலாளரையும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் செயலகம் மற்றும் பாதுகாப்பு சேர்ந்தவர்களையும் சந்தித்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் இந்த செய்தி தொடர்கிறது. 14ஆம் பக்கமா? ஆமா, அதாவது அரசு சார்பற்ற நிறுவனங்கள் சிலவற்றின் பிரதிநிதிகள் கடந்த முறை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரின் போது உரை நிகழ்த்தியிருந்தார்கள் இலங்கை தொடர்பிலே. அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் பாதுகாப்பு செயலாளர் அரசு சார்பற்ற 11 நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்தித்திருக்கிறார். கடத்தப்பட்ட சிறுமியை மீட்பதற்கு 9 போலீஸ் நிலையங்களை உள்ளடக்கிய விசாரணை. கொழும்பிலிருந்து சிஐடி விரைவு 3 சம்பவங்கள் குறித்தும் விசேட அவதானம். குருநாகல் வெள்ளவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கனேவத்த
அம்பகோல வெவ பன்னவ சந்திக்கு அருகில் தனது பெற்றோருடன் வசித்து வந்து தூங்கிக் கொண்டிருந்த 4.5 வயது சிறுமி கேஷனி விஜயகோன் அடையாளம் தெரியாத ஒருவரால் அல்லது குழுவினரால் கடத்தப்பட்டிருப்பதாக செய்தி தெரிவித்து அவர்களை மீட்பதற்கு 9 குழுக்கள் விசேடமாக தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. அதன் பின்னர் ஒரு செய்திக்கு தொடர்ந்து பேசுவோம். வீட்டில் இருந்த சிறுமி கடத்தி செல்லப்பட்டு பாலியல் துஷ்பிரயோகத்தின் பின்கொலை. காத்தான்குடி மஞ்சன் தொடுவாயில் கொடூரம். காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மஞ்சன் தொடுவாய் குவைட் சிட்டி கிராமத்தில் 8 வயதான சிறுமி ஒருவர் வீட்டில் இருந்த போது கடத்தப்பட்டு வீட்டுக்காலில் உள்ள மற்றொரு வீட்டில் வைத்து துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார். அதாவது நேற்று பிற்பகுதியில் தான் இந்த செய்தி தெரிய வந்தது. நாம் போலீசாரிடம் தொடர்பு கொண்டு கேட்ட போது இந்த சம்பவம் எமக்கு 4 மணி அளவில் பதிவாகியது. சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்று தான் கூறினார்கள். ஆனால் வைத்தியசாலையில் நாம் தொடர்பு கொண்டு கேட்ட போது ஒரு 8 வயது சிறுமியின் சடலம் வைத்தியசாலையிலே வைக்கப்பட்டிருப்பதாக தெரியும். அழைத்து கூறியது யாரா? புரியவில்லை. வீட்டு அதாவது அந்த சிறுமியினுடைய வீட்டை சேர்ந்தவர்கள் தான், அவர்களுடைய தாய் தான் தெரிவித்திருக்கின்றார்கள். பெற்றோர்கள் முறைப்பாடு, அதாவது அயல் வீட்டவர் ஒருவர் அந்த சிறுமியை கடத்தி சென்று துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தியிருக்கிறார் தனது வீட்டில் வைத்து. சிறுமியை தாயார் அதாவது வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டிருந்திருக்கிறார் வீட்டில் பிரத்யேக அறை ஒன்றில். அது முடிய சிறுமியை தேடிய தாயார் தேடி பார்த்ததில் சிறுமி அயல் வீட்டவரால் அழைத்து செல்லப்பட்டமை அல்லது கடத்தி செல்லப்பட்டமை தெரிய வந்திருக்கிறது. அங்கே போய் தேடிய பொழுது அந்த நபர் அங்கிருந்து தலைமறைவாகி இருக்கிறார். சிறுமி ஒரு அதாவது மூடையில் கட்டிலுக்கு கீழே போடப்பட்டிருக்கிறார். அவரை மீட்டு, அதாவது அவர் மூர்ச்சையாக இருந்த நிலையில் தான் மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்திருக்கிறார்கள். அனுமதித்த போது அந்த சிறுமி உயிரிழந்திருப்பதாகத்தான் தெரிய வருகிறது. யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். புதிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமை நான் நினைக்கின்றேன் தண்டனை மரண தண்டனை கூட நிறைவேற்றப்படுவதற்கு சாத்தியங்கள் பல இருக்கின்றன. என்றால் அண்மை காலமாக நீதிமன்றத்தினுடைய தீர்மானங்கள் இப்படியானவர்களை விடுவிப்பதற்கு தயாராக இல்லை என்பது தெரிகிறது. வீரகேசரி பத்தினுடைய ஆசிரியர் தலையகம் புதிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் மீதான குற்றச்சாட்டுகள் என்கின்ற தலைப்பில் இருக்கின்றது. என்ன என்பதை நமது நேயர்கள் பார்த்து அறிந்து கொள்ளலாம். இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் செய்திகள். தொடர்ந்து நாங்கள் தினகரன் பத்திரிகையுடைய செய்திகளுக்கு செல்ல வேண்டும். தினகரனுடைய தலைப்பு படி இருக்கிறது. தேசிய மின் கட்டமைப்புக்கு 900 மெகாவாட்ஸ் மின்சாரம். சீன ஜனாதிபதியின் வருகையுடன் அனல் மின் உற்பத்தியில் புதிய திருப்பம். சகலருக்கும் எந்நேரமும் மின்சாரம் என்ற இலக்கு பூர்த்தி அடையும். அனைத்தும் பூர்த்தி அடையும், ஆனால் மின்சாரத்தினுடைய கட்டணம் அதிகரிக்கும் என்றது போல் தெரிகின்றது. ஏனென்றால் கடன்களை மீள செலுத்துவதற்கு வரி பொதுமக்கள் தலையிலே தான் இருக்கும். இலங்கையினுடைய வாழ்வாதார சுட்டனை எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால், தலா வருமானம் வாழ்வாதார சுட்டனை எடுத்துக்கொண்டாக இருந்தீர்கள் என்றால், உலகின் முதல் 100 நாடுகளுக்குள் கூட கொஞ்சம் கடினப்பட்டு தான் உள்ளுக்கு செல்கின்றது. என்றால் பொருளாதாரனுடைய அழகு முறை அப்படித்தான் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் இலங்கையினுடைய மின் கட்டணம் உலகின் 2வது அதிகமான மின் கட்டணம் என்கிற பெருமையும் இலங்கைக்கு சாரும். அதாவது நிலக்கரியுடான மின்சார உற்பத்தி இலங்கைக்கு புதிய விடயமாக இருக்கின்ற போதிலும் இந்த நுரைச்சோலை அனல் மின் நிலையம் பல தடவைகள் செயலிழந்திருக்கின்றது. கடந்த வாரம் கூட நாம் இந்த செயலிழந்த செய்தியை வெளியிட்டிருந்தோம். அதாவது முதல் கட்டம் 2ஆம் கட்டமாக இயக்கப்பட்ட அந்த மின் பிறப்பாக்க இயந்திரங்கள் செயலிழந்து விட்டன முற்றாக. அந்த அடிப்படையில் இந்த செய்தி, அதாவது சீன ஜனாதிபதியின் வருகையுடன் இந்த அனல் மின் உற்பத்தி நிலையத்தில் புதிய திருப்பம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அங்கே அந்த இயந்திரம் பழுது பார்க்கப்பட்டு நான் நினைக்கின்றேன் அது சரி செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் மீண்டும் அந்த இயந்திரம் பழுதடையாமல் இருப்பதற்கு செயலிழக்காமல் இருப்பதற்கு பார்த்துக் கொள்ள வேண்டியது அதிகாரிகளின் பொறுப்பாக இருக்கிறது. அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் கோத்தாபய பேச்சு என்கிற செய்தி இருக்கிறது. ஊவாவில் திட்டமிட்டபடி 20ஆம் தேதி தேர்தல். போலீஸ் அதிபர் தேர்தல் திருவட்சாத்தி அதிகாரிகள் கட்சிகளினுடைய முக்கியஸ்தர்களுடனான சந்திப்பின் பின்னர் தேர்தல்கள் ஆணையாளர் அறிவித்து முதலீட்டு சபை ஈட்டிய நேரடி முதலீடுகளில் 74% மஹிந்தவின் ஆட்சியிலே பெறப்பட்டது. 11 பில்லியனில் 8 பில்லியன் அமெரிக்க டாலரை நாம் பெற்றோம் என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இவையெல்லாம் அமைச்சர்கள் கருத்து தெரிவிக்கும் போது மட்டும்தான் பொதுமக்களாகி எங்களை போன்றவர்களுக்கும் தெரியக்கூடியதாக. ஆனால் மத்திய வங்கியின் அறிக்கை வரும் பொழுது, ஆண்டு அறிக்கை வரும் பொழுது அதில் வித்தியாசமான புள்ளி விவரங்கள் தான் காணப்படும். பொருளாதார வளர்ச்சி இருக்கும், வித்தியாசமான புள்ளி விவரம், முதலீடு சம்பந்தமான விளம்பரங்களுக்கும் அதில் பதிவு செய்யப்படாமல் 900 மில்லியன் வகையிலான காசுகள் அமெரிக்காவில் எல்லாம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்த செய்தி. எல்லாவற்றுக்கும் மேலாத ஊழியர் சேமநாத நிதி பற்றியும் எங்களுக்கு எந்த விஷயம் என்று தெரியாமல் இருக்கின்றது. பல்கலைக்கழக தலைமைத்துவ பயிற்சி 23,500 பேர் கட்டமாக பங்கேற்பு. முப்படைகளினுடைய 20 நிலையங்களில் பயிற்சிகள் என்கிற செய்தி இருக்கின்றது. இது நாங்கள் அது எல்லோருக்கும் தெரிந்தவிட இப்போது பல்கலைக்கழக மாணவர்கள், தெரிவாயிருக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக இந்த பயிற்சிகளுக்கு செல்ல வேண்டியிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே கட்டமாக நடைபெறும் என்று கூறப்படுகிறது.
சாட்சிகள் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்க புதிய சட்டம் மூலம் அமைச்சர் ஹக்கீமினால் நேற்று சபையில் சமர்ப்பிப்பென்ற செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. இவை தினகரன் பத்தினுடைய செய்திகள். அடுத்து நாங்கள் யாழ் தினக்குரலினுடைய தலைப்புகளுக்கு செல்லலாம். சாட்சிகளை பாதுகாக்க தேசிய அதிகார சபை பாராளுமன்றத்தில் சட்டம் மூலம் சமர்ப்பிப்பென்ற செய்தி. முதல்வர் நிதிய சட்டம் குறித்து ஆளுநருடன் கலந்துரையாட ஆலோசனை முதலமைச்சர் அவைத் தலைவரிடம் தெரிவிப்பேன் என்ற செய்தி இருக்கின்றது. அவைத் தலைவர் சிவஞானம் அவருக்கு தெரிவித்திருங்க. நேற்று சிவஞானம் அவர்களும் கூட வடமாகாண சபையினுடைய தலைவரும் கூட குறிப்பாக பிரதம செயலாளரை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் அல்லது நெறிப்படுத்தக்கூடிய அதிகாரம் முழுமையாக முதலமைச்சருக்கு அரசியல் அமைப்பு பிரகாரத்தின்படி முதலமைச்சருக்கு இருக்கின்றது என்கிற விடயத்தை அவர் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்ட விபத்தினுடைய வாக்கியங்களையும் எடுத்துரைத்து குறிப்பிட்டிருந்தார். இது எந்த அடிப்படையிலே இந்த தீர்மானங்கள் வருது நீதிமன்றத்துக்கும் அவர் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கின்றது. அவர் நீதிமன்றத்துக்கு கேள்வி கேட்டிருக்கின்றார் நேற்று தினம் இது. ஆகவே இன்று நாளை தான் அது பற்றிய அவதூறுகள் சம்பந்தமாக நாம் அவதானிக்கலாம். ஐக்கிய தேசிய கட்சி மோசடி பிரச்சாரம். ஜனாதிபதி மஹிந்தவின் யாழ் வருகைக்காக வீடுகளின் வேலிகள் அகற்றப்படுகின்றன. இனப்படுகொலை என்ற வசனத்தை பாவிப்பதற்கு கூட்டமைப்பு அஞ்சுகிறதா? வடமாகாண சபையில் சிவாஜிலிங்கம் கேள்வி. இப்படியான செய்திகள் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையில் இருக்கும் போது நாங்கள் இன்றைய தினத்தில் சக்தி பிரஸ் ரிலீஸை நிறைவு கொண்டு வரும் நேரம். காரணம், குட் மார்னிங் ஸ்ரீலங்கா மலர்வதற்கு எமது இளைஞர்கள் படை தயாராக இருக்கிறது. அவர்களுக்கு கலையத்தை கொடுத்து விட்டு நாங்கள் எழுந்து செல்வோம். எங்களுக்கு வயது வந்துவிட்டது. நன்றி ராசூல். நன்றி கஜமோகன். நன்றி நேயர்களே. மீண்டும் இன்னும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் கரிவன்போடு கஜமோகன். வணக்கம்.